உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டேய், நீ இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்கியா? இந்த கடையோட பேரை கெடுக்க வந்திருக்கியா? அப்பா, இப்படிதான் இந்த பொட்டிக் ஷாப்பை லாஸ்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினியா? இதுதான் நீ MBA படிச்ச லட்சணமா? ச்சே, என் மூஞ்சிலே முழிக்காத, போடா. பா டேய் கார்த்தி, டேய் கார்த்தி நில்றா. டேய் கார்த்தி, டேய் ஏன்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இருக்க? கார்த்தி என்னடா, என்னாச்சு? ஏன்டா எல்லாத்தையும் உடைச்சிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? அத்தை, இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். வீட்ல நான் போறேன். டேய் கார்த்தி நில்லு. என்ன வீட்ல இருக்க மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? என்ன விடு அத்தை. கார்த்தி என்னன்னு சொல்லுடா. டேய் என்னடா ஆச்சு? டேய் கார்த்தி. டேய் கார்த்தி. மர என்னாச்சுடா அவனுக்கு? ஏன்டா இப்படி எல்லாம் பண்றா? என்னாச்சு? என்ன சொல்லிட்டு போறான் தெரியலடா. வந்தது வராதுமா எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைச்சிட்டு இனிமே இந்த வீட்லயே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூப்பிட நிக்காம வேகமா போயிட்டே இருக்கான்டா. ஏதாவது பிரச்சனையாடா? என்னடா நடந்துச்சு? அவன் கோவப்படுறது நியாயம்தான். அததான் எப்படி காட்டுறதுன்னு தெரியாம இப்படி பண்ணிட்டு இருக்கான். கோவமா? இந்த அண்ணனுக்கு என்னடா கூறு கெட்டு போச்சா? யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு தான் பெத்த புள்ளையே சந்தேகப்படுமா? ஏன்டா அண்ணன் இப்படி எல்லாம் பண்ணதோ தெரியலையே. இப்ப அவன் வீட்டை விட்டு வேற போறேன்னு சொல்றான்டா. நம்ம என்னடா பண்றது? கார்த்தி வேணா கார்த்தி. அண்ணன் ஏதோ கோவத்துல தானே சொல்லுச்சு. அதுக்கு நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்லலாமா? யாருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்தி சுமையா இருக்க விரும்பல அத்தை. விடு நான் கிளம்புறேன். விடுன்றல. இப்படி பண்றீங்க? அத நாங்களே இருக்கோம்ல. இல்ல வீரா, இது சரியா வராது. அவரு எல்லாரும் முன்னாடி என்ன விட்டு கொடுத்து பேசுறாரு. எம்மள கொஞ்சம் கூட அவருக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை இல்லாத இடத்துல எனக்கு என்ன அங்க வேலை? சுத்தமா மரியாதை இல்லாத இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. கார்த்தி, நீங்க 3 பேரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானடா நான் ஏறாத கோயில்லாம் ஏறி சாமி கும்பிட்டுட்டு கிடக்குறேன். நீங்க நல்லா இருக்கிறத பாக்குறதுக்கு தானடா நான் இந்த வீட்டுல இருக்கேன். நீ இப்ப இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னா நானும் வருவேன். நீ போக கூடாது. நான் மட்டும் உன்னை விட்டுட்டு இந்த வீட்டை தனியா இருக்க மாட்டேன். நீ எங்க போக கூடாது. உன் மேல தப்பு இல்லன்னு புரிஞ்சிருச்சுன்னா அவரே வந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாரா? நீ ஃபர்ஸ்ட் உன்னை ப்ரூவ் பண்றது எப்படின்னு யோசி. அதை விட்டுட்டு என்னடா இதெல்லாம்? டேய், நான் ப்ரூவ் பண்ணாத அவர் நம்புவார்னா? எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தேவையே இல்ல. நான் அவர் பையன்டா. நான் எப்போ சரியா இருப்பேன், எப்ப தப்பு செய்வேன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். அது யாரோ சொன்னாங்கன்றதுக்காக அத்தனை பேர் மத்தியில என்ன அசிங்கப்படுத்துறாரு அவரு. நான் பேசுறத கொஞ்சம் கூட காதுல வாங்காம இருந்தாரு அவரு. சரி, இப்ப என்ன? உங்களால இந்த வீட்ல இருக்க முடியாது. உங்களுக்கு அதுல விருப்பம் இல்ல, அதானே? சரி, நாங்க யாரும் தடுக்கல. நீங்க கிளம்புங்க. என்னடி பேசுற? மாறா, தடுக்காத. கிளம்புங்க. விடத்தன். இரு மாறா, கார்த்தி ஒரு நிமிஷம். இப்போ திருட்டு பழியோட நீங்க இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னா அவன் தப்பு பண்ணிட்டான், அது தாங்கிக்க முடியாம தான் இப்படி ஓடி போயிட்டான்னு சொல்ல மாட்டாங்க? அப்புறம் இந்த பேச்ச மாத்தவே முடியாது. இதுவே நீங்க உங்களை ப்ரூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா எல்லாருக்குமே நீங்க யாருங்கிறது புரியும். கார்த்தி, திருட்டு பழியோட வெளியில போறீங்களா இல்ல நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு போக போறீங்களாங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. கார்த்தி, கார்த்தி, எங்க தப்பு நடந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா? உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல டவுட் வந்திருக்கும்ல, அத சொல்லுங்க. அங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நல்லா தரமான மெட்டீரியல்ஸ் பார்த்து தான் வாங்கி கொடுத்த வீரா. என்னால அதை 100% கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும். மாறா,
நீ இந்த கார்மெண்ட்ஸ்க்கு கால் பண்ணி கொஞ்சம் விசாரியேன். ம் ஓகே, விசாரிச்சிருவோம். அண்ணே, நான் மாறம் பேசுறேன். சொல்லுங்க தம்பி. ஒன்றும் இல்லைண்ணே, கார்த்தி நம்மள்ட்ட சரக்கு எடுத்தான்ல. ஆமா தம்பி. அதில் ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியா. தம்பி, நாங்க தரமான மெட்டீரியல் தான் அனுப்பியிருக்கோம். இத்தனை வருஷம் தொழில் பண்றோம், நாங்க தப்பு பண்ணுவோமா? ஐயோ தெரியும்ண்ணா, ஏதோ 1-2 பீஸ் டேமேஜ் ஆயிருக்கும் போல, அதை பார்த்துட்டு கூட. வாய்ப்பே இல்ல தம்பி, ஒரு மெட்டீரியல் கூட தப்பா இருக்காது. நம்ம குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சரிண்ணா சரிண்ணா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், விடுங்க வைங்க. சரிப்பா. நானும் ரொம்ப காலமா அவர் கூட பிசினஸ் பண்ணிட்டு தாண்டி இருக்கேன். அவங்கள்ட்ட தப்பு நடக்க சான்ஸ் இல்ல. சரி, நம்ம மணி என்ன குடோன்ல இருக்க சரக்கு எல்லாத்தையும் சரி பார்த்திருப்பார்ல, அவர்கிட்ட ஒரு வாட்டி கேள. அவர்கிட்ட தான் கேட்கணும், கேட்கறேன். கரெக்டா பாத்துக்கோ. சரிங்கண்ணா. ஒரு நிமிஷம். 1 2 3 4. சரி, நீ போய் வேலையை பாரு. சரிங்க. சொல்லுங்க தம்பி. ஆனா நம்ம கார்த்தி இறக்கின சரக்க நீங்களா சரி பார்த்தீங்க? தம்பி, நான் போல தம்பி. புதுசா வேலைக்கு சேர்ந்த டிரைவர் தான் போய் ஏத்தி விட்டாரு. ஓ சரி சரிண்ணா. சரிங்க தம்பி. அந்த பொறுக்கி கிட்ட விசாரிப்போம். The subscriber you are calling is switched off. Please try after some. ஏண்டா அவன் எங்க தங்கி இருக்கான்? டேய், கடையில தான் மேல தங்கி இருக்கான். எங்கடா இருக்க? கடையில் தானே இருக்கேன். என்னாச்சு நான் சொல்லுண்ணா. அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தான டிரைவர், அவன் எங்க இருக்கான்? மேல தானே ஆமாண்ணா. இருக்கானான்னு பார்த்துட்டு சொல்லு. சரி, நான் அதை போய் பார்க்குறேண்ணா. சொல்றா. நான் அவர் இங்கே இல்லைண்ணா. பொட்டிப்படியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காருண்ணா. டிரைவர் எஸ்கேப் ஆயிட்டான். மரா, அந்த செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு. நீங்கள் தொடர்பு கொள்ளும் எண் switch off செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து சிறிது நேரத்திற்கு பிறகு தொடர்பு கொள்ளவும். அண்ணா சொல்லுங்க தம்பி. நம்ம குடோன் செக்யூரிட்டி எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அவன் கணக்கெல்லாம் முடிச்சுட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை வாங்கிட்டு போயிட்டான் தம்பி. ஓ சரி. அப்போ பிரச்சனை இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ம். நாம இதை விசாரிச்சோம்னா நமக்கு கண்டிப்பா உண்மை தெரிஞ்சிருங்க. சரி வா. எங்கடா? வா. வாங்க போலாம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.